என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 10க்கு நீங்கள் ரெடியா? நீங்கள் ஒரு வேளை 9வது எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு ஃபீல் பண்ண வேணாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆனால் உடனே 2 சைடில் இருந்தும் கலராக பேப்பர் பறக்குது. கூடவே கங்க்ராட்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. டூ ஃபாஸ்ட்டு, நீங்கள் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டீங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதை கேட்டதும் எலிஜா செம ஷாக் ஆகி, இங்கே என்ன நடக்குது? நான் தனியாக தான் சண்டை போட்டேன், ஆனால் ரெக்கார்டு பிரேக் ஆச்சா? ஒரு 2% ஸ்டேஜ் ஆச்சு, இங்கே என்ன தான் நடக்குதுன்னு கேட்குறா. அதுக்கு நம்மளால் செம கூலாக சிரிச்சுக்கிட்டு, லக்கா இருக்குமோ, அடுத்த ஏரியா இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், வா போகலாம், நீ கீழே விழாமல் இருக்க, குட் லக்னு சொல்கிறான். நம்ம ஆள் இப்படி அசால்ட்டாக சொன்னதை கேட்டதும் எலிஜாவுக்கு செம காண்டாகுது. அவள் பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம ஆளை உயிரோட சாப்பிட்ற மாதிரி பார்க்குறா. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்பெஷல் அப்சர்வேஷன் ரூமில் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஒரு மேஜிக் டிவைஸ் வழியாக இவங்க பேட்டியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு மேஜிக் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு மேஜிக் கெட்டப்பில் இருக்கிற ஃபர்ருங்கிற பொண்ணு சொல்கிறா, அடுத்த வருஷம் சிமுலேட்டட் பேட்டிலுக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக ஒதுக்கலாம் போலையே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறா. கான்ட்ராக்ட் ஒருத்தன் தலையில் கையை வச்சுக்கிட்டு, இது டிபார்ட்மெண்ட்டோட டிசைன் தானா, அதை விட முக்கியமாக நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்க ஆள் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஃபர்ருக்கு செம்ம சர்ப்ரைஸ். நீங்கள் அந்த பொண்ணை சொல்கிறீங்களா? நெக்ஸ்ட் ரவுண்டு கேண்டிடேட், அவங்க செம்ம ஸ்பீடாக இம்ப்ரூவ் ஆகுறாங்க, கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஆளுதான்னு சொல்ல, கான்ட்ராக்ட் அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதை தெரிஞ்சு, அந்த பொண்ணு இல்லைம்மா, நம்ம டட் கேம்பல்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஃபர் நம்ம ஆளை ஒரு மாதிரியாக நக்கலாக பார்த்து கிண்டல் பண்ணுறா. என்னது, அவன் அந்த வாரியர் கேண்டிடேட்டை தொங்கிட்டு தானே இருக்கான்னு கேட்குறா. கான்ட்ராக்ட் இவளுக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறாரு. இந்த பென் ட்வர்லிங் மேட்ச் ஆளுங்க கூட இதான் பெரிய பிரச்சனையே. ஒரு வாரியர் கேண்டிடேட்டால் தனியாக ரெக்கார்ட் பிரேக் பண்ணவே முடியாது. சாதாரண ஆளுங்களுக்கு அந்த வாரியர் தான் ஸ்ட்ராங்காகவும் மெயின் ஆளாகவும் தெரிவாங்க. ஆனால் உண்மையிலேயே இவன் தான் அந்த கீ பிளேயர். ஒரு டீம்மேட்டாக அவன் பர்ஃபெக்ட் டைமிங்கில் கமெண்ட் கொடுக்கறதும் அந்த சப்போர்ட்டும் செம்மையாக இருக்குது. அவனோட ஒவ்வொரு ஆக்ஷனும் ஆயிரக்கணக்கான பேட்டில் ஃபீல்டில் இருந்த மாதிரி அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. இதை நினச்சிக்கிட்டே கான்ட்ராக்ட், ஃபர் நாம் ஒரு பெட் கட்டுவோமான்னு கேட்குறாரு. அப்படியே சீன் நேரம் நம்ம ஆளு அண்ட் எலிஜா பக்கம் திரும்புது. அப்போ ஸ்பீக்கரில் கான்ட்ராக்டோட வாய்ஸ் கேட்குது. நான் நைட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கான்ட்ராக்ட் பேசுகிறேன். நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறத பார்த்ததில் எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நானும் மேஜிக் டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் ஒரு பெட் கட்டியிருக்கோம். நாங்கள் ஃப்ரெஷ்மேனாக இருந்தப்போ செட் பண்ண ரெக்கார்டை உங்களால் பிரேக் பண்ண முடியுமா? நீங்கள் நிஜமாகவே ஜெயிச்சிட்டா ஃபர்கிட்ட நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டு கேட்குற ரைட்ஸை நான் கொடுப்பேன். ஆனால் இது உங்களுக்கு ப்ரெஷராக இருந்தால் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் பண்ண ரெக்கார்டு ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட்டு தான்னு சொல்கிறாரு. இந்த ரெக்வஸ்ட்டு நடக்கிற காரியமே இல்லை, ஆனால் நம்ம ஆள் ப்ரொஃபஸர் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நோ ப்ராப்ளம், நாங்கள் இதை பண்ணுறோம்னு சொல்கிறான். மாலு டக்குன்னு ஓகே சொன்னதை பார்த்து எலிஜா செம ஷாக் ஆகுறா. இன்னொரு பக்கம் ப்ரொஃபஸர் ஃபர் நம்ம ஆளு ரொம்ப திமுறாக இருக்கான்னு நினச்சி கடுப்பாகிறா. அவனை பாருங்களேன்னு சொல்ல, கான்ட்ராக்ட் அசராமல், நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நான் பெட் கட்டுறேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ சீன் ட்ரைனிங் ஏரியாவுக்கு மாறுது. அங்கே எல்னோரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு புலம்புறா. இங்கே என்னதான் நடக்குது? நீ உன் கடுப்பை கொட்டை இங்கே வந்தேன்னு எனக்கு புரியுது, ஆனால் நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்குறா. முன்னாடி ட்ரைனிங் பண்ணி வேர்வை சொட்ட இருக்கிற எல்னோர், நான் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க நினைக்கிறேன். நான் சின்ன வயசாக இருந்தப்போ எங்கள் அம்மா எனக்கு இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் இப்போ அது எனக்கு ஞாபகம் இல்லை, அதான் ஃபஸ்ட்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. ட்ரிஸ்டன் பிளட்லைனில் ஒரு டீமன் இருக்குன்னு ஒரு டார்க் ரூமர் இருக்குது. அதுக்கு 2 பக்கம் இருக்குது. ஒன்று அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரானரி டேலண்ட்டு, இன்னொன்று திடீர்னு அவங்களுக்கு வர அந்த மேட்னஸ், செம வைலண்ட் ஆகிறது, எதையும் யோசிக்காமல் நடந்துக்கிறது. இதனால தான் ட்ரிஸ்டன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பெரிய ஆளாக வந்தாலும் அவங்க கடைசி காலத்தில் செம்மையாக கஷ்டப்படுவாங்க. எல்னோர் தண்ணி குடிக்கும்போது அவள் ஃப்ரெண்டு, அது அந்த அளவுக்கு சீரியஸ் இல்லை தானேன்னு கேட்குறான். எல்னோர் தலையாட்டி, அதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்காத, நான் அதை கண்டுக்கலன்னு சொல்கிறா. நிஜமாவா, உண்மையாக தான் சொல்கிறியான்னு அந்த அசிஸ்டண்ட் டவுட்டாக கேட்குறத பார்த்து எல்னோருக்கு லைட்டாக கடுப்பாகுது. இப்போ என்ன எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்னு சொல்கிறா. இதை கேட்டதும் அவள் ஃப்ரெண்டு உடனே, நீ கேட்ட இன்ஃபர்மேஷனை நான் இப்போவே ரிப்போர்ட் பண்ணுறேன், இப்போ தான் ஒரு ஜூனியர் சொல்லி கேள்விப்பட்டேன், டட் கேம்பல் இப்போ நெக்ஸ்ட் டைம் வாரியர் கேண்டிடேட் எலிஜா கூட பேராயிருக்கான், முன்னாடி அவன் கூட சண்டை போட்டாலே அவதான்னு சொல்கிறா.
எல்னோர் முகத்தை சுழிச்சிக்கிட்டு அவங்க 2 பேரும் பார்ட்னர் ஆகிட்டாங்களான்னு கேட்குறா. அசிஸ்டண்ட் தலையாட்டிட்டு ஆமா சிமுலேட்டட் மேஜிக்கு 2% டீம் வேணும்ல அதான்னு சொல்கிறா. அவளுக்கு முன்னாடி இருந்த எல்னோர் கண்ணை மூடி ரிலாக்ஸ் ஆக ட்ரை பண்ணுறா. அப்புறம் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு எனக்கு புரியுது என்ன அங்கே கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறா. நீ தானே அதெல்லாம் கண்டுக்கலன்னு சொன்னேன்னு அந்த அசிஸ்டண்ட் கத்துறா. ஆனால் அவள் கவனிச்சாலோ இல்லையோ கீழே இருந்த பையன் எல்னோரால் செம்மையா ட்விஸ்ட் ஆகிட்டான். மறுபடியும் நம்ம ஆளு குரூப் இருக்கிற இடத்துக்கு சீன் மாறுது. இப்போ அந்த எலிஜாவுக்கு நம்ம ஆளு மைண்டில் என்னதான் ஓடுதுன்னு சுத்தமாக புரியலை. எப்படி இவன் இவ்வளோ அசால்ட்டா ப்ரொஃபஸர் கான்ட்ராக்ட் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணான்னு யோசிக்கிறா. நீ என்னதான் பண்ண போற, உன்கிட்ட ஸ்கில் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஆல் டைம் ரெக்கார்டை பிரேக் பண்ணுற அளவுக்கு அது ஒர்த்தான்னு கேட்குறா. ஆமான்னு நம்மாளு எந்த தயக்கமும் இல்லாமல் செமக்கூலாக சொல்கிறான். இதை கேட்டதும் எலிஜா நம்ம ஆளு ஒரு மாதிரி டவுட்டாக பார்க்குறா. நம்ம ஆளோட கான்ஃபிடென்ஸை பார்க்கவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. இவன் இப்படி பண்ணுறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குமோ? நம்ம ஆளுக்கு சொல்லவா வேணும்? நம்ம ஆள் இந்த கேமில் செம்ம வெட்ரன் ஆச்சு. நம்ம ஆளு பேச்சை கேட்டதும் அந்த எலிஜாவுக்கு முகம் லேசாக செவந்து நீ நிஜமாவே அன்பிலீவபிள் டான்னு ஆச்சரியமாக பார்க்குறா. அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் ரூமில் ப்ரொஃபஸர் கான்ட்ராக்ட் இவங்க 2 பேரும் ரெடியாக இருக்கிறத பார்த்துட்டு நான் கான்ட்ராக்ட் பேசுகிறேன் ரெடியான்னு கேட்குறாரு. ரெடின்னு 2 பேரும் ஒரே வாய்ஸில் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நைட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு தலையாட்டி பர்ஃபெக்ட் டிஃபிகல்ட்டியை அட்ஜஸ்ட் பண்ண ஒரு ஃபைனல் ஸ்டெப் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஹையாக செட் பண்ணுறீங்களோ அவ்வளோ போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாரு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்மளால உடனே ஹையஸ்ட் டிஃபிகல்ட்டியை செட் பண்ண சொல்கிறான். பக்கத்தில் இருந்த மேஜிக் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு ஃபர்ருக்கு நம்ம ஆளோட கான்ஃபிடென்ஸை பார்த்து செம்ம கடுப்பாகுது. புருவத்தை சுருக்கிட்டு அன்பிலீவபிள், இந்த புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, எனர்ஜி நல்லா தான் இருக்குது ஆனால் இது டூ மச், ஹையஸ்ட் டிஃபிகல்ட்டினா அது கிட்டத்தட்ட ரியல் காம்பேக்ட் மாதிரி, சேலஞ்ச் பண்ணும்போது அவங்க செத்து கூட போக சான்ஸ் இருக்குன்னு புலம்புறா. நம்மளால இதை ஸ்பீக்கரில் கேட்டுட்டு இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம்னு சொல்கிறான். கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறத பார்த்து ஒரு வாட்டி அவனை நம்பலாம்னு முடிவு பண்ணி நம்ம ஆள் கேட்ட மாதிரியே செட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் அஃபிஷியலாக அந்த சிமுலேட்டட் காம்பேக்ட் சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த சத்தத்தை கேட்டதும் எலிஜாவோட க்யூட்டான ஃபேஸில் பயத்தில் அப்படியே வெறுத்து கொட்டுது. பக்கத்தில் இருந்த நம்ம ஆள் சிரிச்சுக்கிட்டே அவளை கூல் பண்ணுறான். வாரியர் கேண்டிடேட்டை நம்பலாம்னு சொல்கிறான். ப்ரொஃபஸர் ஃபர் என்னடா நான் ஜாலியாக ஒரு கப்பில் டீயை குடிச்சிக்கிட்டு கான்ட்ராக்ட் மேலே கடுப்பாகி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு கான்ட்ராக்ட் இது நாம் ஃபஸ்ட்டு டைமாக பண்ணுறோம், போன வருஷம் வந்த ஃப்ரெஷ்மேன் பேட்சுக்கும் இதை தானே பண்ணோம்னு ஞாபகப்படுத்துகிறாரு. கான்ட்ராக்ட் சொன்னது ஃபர்ரை கூல் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் செம்ம காண்டாக்குது. ஆனால் இது வேற, இந்த வாட்டி நிஜமாகவே அவங்க சாக கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறா. அவளை சொல்லியும் கான்ட்ராக்ட் நம்ம ஆளு குரூப்பை நம்புகிறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரொஃபஸர் ஃபர், அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஒருவேளை சுச்சுவேஷன் கையை மீறி டேஞ்சராக போனால் நாம் உள்ளே புந்து அவங்கள காப்பாற்றிடலாம்ல. ஓகே, ஸ்லாட்டர் மோட் ஆக்டிவேட்டடு, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. கரெக்டாக அந்த டைமில் மேலே இருந்து எக்கச்சக்கமான வெரைட்டி மான்ஸ்டர்ஸ் நம்ம ஆளையும் எலிஜாவையும் ரத்த வெறியோட அட்டாக் பண்ண பறந்து வருது. இந்த சீனை பார்த்ததும் எலிஜா கடுப்பாகி டேமிட் வா பார்த்துக்கலாம்னு கத்துறா. இன்னொரு பக்கம் டிசைன் டிபார்ட்மெண்ட் ஆள் உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கான். நம்ம டிசைன் டிபார்ட்மெண்ட் அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு புலம்புறான். ஆனால் நம்ம ஆளுக்கு மான்ஸ்டர்ஸ் டேஞ்சராக வர வர செம்ம எக்ஸைட்மெண்ட் ஏறுது. ஏன்னா சிஸ்டம் ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துருச்சு. டேஞ்சர் டிடெக்டட், டேஞ்சர் லெவல் செக் பண்ணியாச்சு, லைஃப் த்ரெட்டனிங்னு காட்டுது. உடனே நம்ம ஆளோட டெஸ்பரேட் ஸ்கில் மேக்ஸிமம் லெவலில் ஆக்டிவேட் ஆகி நம்ம ஆளுக்கு ஃபுல் எனர்ஜி ஏறுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.